நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மழையால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இருந்த பழங்குடியின மக்கள் 32 பேர் புத்தூர் வயல் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, தற்போது மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடங்களில் என்னென்ன வசதிகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் தற்போது மழை பொழிவு எப்படி இருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் மிக கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக கூடலூர் சுற்றுப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக அபாயகரமாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்த பொதுமக்கள் பலர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த கூடலூர் ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட வடவயல் பகுதியில் 10 பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேர் பாதுகாப்பாக அங்கிருந்து மாவட்ட நிர்வாகமானது அழைத்து வந்து புறப்பள்ளியில் உள்ள இந்த பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை மற்றும் உணவுப் பொருட்கள் மற்றும் தங்குவதற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதா எனவும் மாவட்ட நிர்வாகமானது கண்காணித்து வருகிறது. அதேபோல் அதிகாரிகளும் இதை உறுதி செய்து வருகின்றனர். குறிப்பாக மாவட்டம் முழுவதும் இதே நிலையில் உள்ள, அதாவது மழையால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கும் முகாம்களில் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் உறுதியாக செய்யப்படும் என்ற நோக்கத்தோடு மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. உதகையிலும் இதே போல் 3 நிவாரண முகாம்களில் 50க்கும் மேற்பட்டோர் இந்த தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மழையால் பாதிக்கப்படும் பல இடங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக உள்ளனரா, அப்படி பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரும் பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் என்பது தீவிரமாக எடுத்து வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயாசாமி.